அமுதமழை இணையதள வானொலி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைய அமுதமழை இணையதள வானொலி நிகழ்ச்சியில் மார்ச் 8 மாண்புமிகு மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிரின் பெருமைகளை உணர்த்தும் பொருட்டு மகளிர் தினக்கவி. ஒரு உயிரை ஈன்றெடுக்க தன் உயிரை பணயம் வைத்து மரணம் வரை சென்று திரும்பும் அவள். ஈன்றெடுத்த குழந்தைக்கு தன் உதிரத்தையே உணவாக மாற்றி பரிமாறும் அவள். மகன்களின் தேசத்தில் முடிசூட அரசியாக கொண்டாடப்படும் தாயாக அவள். என்றோ ஓர் உயிரை உலகிற்கு கொண்டு வர மாதந்தோறும் உதிரத்தின் ஒரு பங்கை இழந்து பழகும் அவள். உயிர் போகும் வலியாக இருந்தால் கூட மெதுவாய்த்தான் சொல்ல வேண்டும் என்று அந்த வலியையும் இரகசியமாய் தன்னுள்ளே பூட்டி வைக்கும் அவள். 3 நாட்கள் சொந்த இல்லத்திலேயே அந்நிய நாட்டு உளவாளி போல் உலாவும் அவள். மலரின் மறுபிறப்பாய் அவதரித்து மணப்பெண்ணாய் அடிவைக்கும் போது மாமன் மாமி நடத்தி மணமறிந்து கட்டிய மணாளன் தேவையறிந்து பெற்ற மழலையின் நலனை முன்னிறுத்தி மயக்கும் புன்சிரிப்பில் மதிமயங்கி தனக்கென ஏதும் எண்ணாது மக்கள் நலன் ஒன்றே பெரும் பணியாய் மாதந்தோறும் இடிவிடாது மணக்கும் மலரென்றோ பெண். இதில் மார்ச் 8 மட்டும் என்ன சிறப்பு? மண்ணுலகில் பெண்ணை படைத்திட்ட பிறகு மாளவனும் பிரம்மனும் கூட தன் மஞ்சத்தில் நிம்மதியாய் உறங்குகிறானோ? அம்மேதகு மகளிருக்கு வருடத்தில் ஒரு நாள் என்ன, மண்ணுலகம் இயங்கும் வரை மறவாது கொண்டாடுவோம் மகளிர் தினத்தை. அடுக்கலையில் ஜடமாய் அடங்கி கிடந்த மகளிர் ஆடவரின் இச்சைக்கு ஆட்பட்டு பிள்ளை பெற்றால் ஒன்றே அனைத்திலும் சிறந்த பணி என அறிவுறுத்தப்பட்டு ஏதும் அறிந்து கொள்ளக்கூடாது என ஒடுக்கப்பட்டு தன் அடி வயிற்றில் சுமந்து பிரசவிக்கும் கருக்கூட ஆண்மகனாய் பெற்றால் தான் மதிப்பென்ற அற்பநிலைக்கு தள்ளப்பட்டு அன்றாடம் மெழுகாய் உருகி தவித்த பெண்கள் பேசும் பொம்மை, சிரிக்கும் பொம்மை, சமைக்கும் பொம்மை, சம்பாதிக்கும் பொம்மை என்று இருந்த பெண்கள் இன்று அற்புத சாதனைகள் பல புரிந்து அகிலத்தின் இருள் போக்க விளைந்து அண்டம் வியக்க செயல்பட்டு அமைதியாய் உலாவரும் ஆனந்த பைரவியாய் திகழும் அற்புத ரகமன்றோ மகளிர். அனைத்தின் அமையப் பெற்றிருப்பினும் ஏனோ அடிமனதில் ஒரு சஞ்சலம். இது அகில மகளிருக்கும் ஏற்பட்ட சாபமோ அல்லது இந்திய மகளிருக்கு மட்டும் ஏற்பட்ட சாபமோ தெரியவில்லை. இல்லற பந்தம் என்று வரும்போது இன்றும் பல மகளிர் இன்னலுக்கு ஆட்படுத்தப்படுவது இச்சமூக அமைப்பில் இருந்து வரும் மாபெரும் அவலமன்றோ. இல்லறம் நல்லறமாய் திகழ இனிய மனையாளின் உணர்வு புரிந்து இருவரும் ஒரு சேர்ந்து கரம் கோர்த்து இவள் நம்மில் பாதி என்றும் இன்பம் துன்பம் யாவும் இருவருக்கும் தான் என்றும் உணர்ந்து ஆண்மக்கள் தன் இதய கதவை சற்று விசாலமாக்கி இல்லாளை அதில் குடிவைத்தால் இல்லறத்தின் அழகு இமயம் வரை உயர்வதோடு இம்மக்களின் தின கொண்டாட்டத்திற்கும் ஓர் இன்றியமையா இடமாய் கிட்டும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. விண்வெளிக்கு பயணம் செய்த இந்தியாவின் முதல் பெண்மணி கல்பனா சாவல். முத்துலட்சுமி அம்மையார் முதல் மருத்துவ பெண்மணி. கிரண்பேடி, குயிலி, வேல்நாச்சியார், ஜான்சி ராணி, லக்குமிபாய் என்று அன்று வீர பெண்களாய் பல சாதனைகள் புரிந்தனர். இன்றும் பெண்கள் அவ்வரிசையில் சாதனைகள் புரிகின்றனர். தொடரட்டும் அவர்களின் சாதனைகள். வாழ்க பாரதம் பல்லாண்டு, அதில் ஒளியாய் வீசட்டும் மகளிரின் இன்றியமையா தொண்டு என மகளிர் தின கவியை அமுதமழை இணையதள வானொலி நேயர்களுக்கு தந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.